அது நீ குத்தியெல்லாம் வேண்டியெல்லாம் குத்தியெல்லாம் நீ குத்தியெல்லாம் குத்தியல் தான் ஆள் எப்பவுமே குத்தியல் இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் குடு அப்ப நீ பேக் குத்தல் கிடையாது நீ குத்தல் இருந்தா கால் இல்லைன்னா இல்லை கால் அமுக்குமா மிஷின் மிஷின்ல 15 பீஸ் 20 பீஸ் பார்த்துருக்காங்க நடந்து கால் வரையும் ரொம்ப என்னமா பண்ணிட்டு இருந்தா வேலை வைப்பாம உட்கார்ந்து இருந்துருப்பான் போற உனக்கு வீட்டுக்கு வரட்டா உள்ளே கூட்டிட்டு போய் மிஷின் அங்கேயும் இங்கேயும் நடக்குது காலெல்லாம் வலி என்ன பண்றதுன்னே தெரியும் சரி அம்மா தேடி கடிச்சல் இன்னும் வலியா சரி அது நல்ல உனக்கு தானே செய்யறேன் மாசம் ஆச்சுன்னா சம்பளம் கொடுத்துறேன் எனக்கு அப்புறம் என்ன எனக்கு செய்யாம யாரும் செய்யறது இல்ல அப்படின்னு கிடைக்கிறாங்க சின்ன பசங்க அவங்க என்ன வேலைக்கு போறானுங்களா வெட்டிக்கு போறானுங்களா வீட்டுல இருக்கிறவங்க ஏன்னா அது முதல் மரியாதை அவங்களுக்கு தான் சரி சரி அவங்க எப்படி மாசம் ஒன்னாந்தே சம்பளம் வந்துருமா கொண்டாந்து கையில கொடுத்துருவியா ஹலோ இங்க அம்மா பாரு இங்க என்ன பாரு என்ன பாரு ஒன்னாந்தே சேலரி வந்துருல்ல இந்த காலமுக்கு கொடுக்குறிய சேலரி வந்துருமா சரி விடு அப்போ வந்துரும் முன்சாமி வந்துரும் அதெல்லாம் மாசம் பிறந்து ஒன்னாந்தே தாண்டே இந்த மாசம் சேலரி வந்துடும் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை இல்லதாங்க நீங்க சம்பளம் கரெக்டா வீட்டுக்கு கொண்டு வந்துருவியா இல்ல எல்லாம் வழியிலேயே கொண்டு வந்துருவியா அதனால கரெக்டா இருப்ப ஃபர்ஸ்ட் வச்சுக்க நீங்க தங்கன்னு வச்சுக்கோ எனக்கு தெரியும் போதுமா போதும் சரி போதும் கழுத்தா வேணா உனக்கு ஏதாவது சேலரி பாருங்க உனக்கு சேலரியில ஏதோ பாக்க இல்ல வாங்கிட்டேன் ஏன்னா நீ சோறெல்லாம் விட்டுற அதனால இல்ல சரிம்மா சரி ஏன்னா இல்ல அவ சம்பளம் வந்துரு 7 நாள் கழிச்சு சம்பளம் வந்துரு இங்க பாரு சம்பளம் இத கால மெட்டு தான் அவனுக்கு சரி சரி படுத்துக்கலாம் சாமி படுத்துக்க பாப்பா பாத்தியா இப்படி செஞ்சாலும் எனக்கு கோவம் வருது எப்படி செஞ்சா இப்படி செஞ்ச சரி சரி பிரபேஷ் பாப்பா அவன் வேலைக்கு போறதுல பாவம் அவன் சும்மா இருக்கிறான் பாவம் சரி மாமா நீ கடிச்சலாம் நீ படு வேலைக்கு போறானா வேலைக்கு போகாம பாவம் உள்ள அவனுக்கு பதில் எத்தனை பீஸ் 1 பீஸா 2 பீஸா 15 பீஸ்